ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லேசர் லைட்டு சிரஞ்சு வச்சு எப்படி நம்ம தண்ணியில் இருக்க பாக்டீரியாஸை பார்க்குறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோஸ்கோப்புக்கான ஸ்டாண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா லேசர் லைட்டை சரி வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சிரஞ்சை செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒரு ட்ராப் வெளியே தெரிகிற மாதிரி அந்த ட்ராப்பில் நமக்கு லேசர் லைட் பட்டோன்னே ஒரு லென்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணி இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த தண்ணி தான் நாங்கள் தினைக்கும் குடிக்கிறோம். நான் மூவ் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஐஸ் வாட்டர் எடுத்து அதே மாதிரியே வச்சுருக்கோம். ஐஸ் வாட்டரில் எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஐஸ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா பாக்டீரியாஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா ஏதோ மூவ் ஆகுது. அதெல்லாம் என்ன பாக்டீரியாஸ்னே தெரில, நிறையா பாக்டீரியாஸ் மூவ் ஆகுது. இதுலேயே எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்குது. நம்ம சுடு தண்ணி வச்சு அதை எடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி எடுத்து அதை ஆற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம். இதில் இப்போ எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியிலே பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் இருக்குது உயிரோடவே. பார்த்தீங்கன்னா இப்போ மூவ் ஆகிறதுலாம் பாக்டீரியாஸ் தாங்க பாருங்கள் மூவ் ஆகுது. சுடு தண்ணியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பாக்டீரியாஸ் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் தண்ணியை சுட வச்சே குடிங்க எல்லோரும், அதுதான் உடம்புக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.